அளவுக்கு நேசிக்கிறேன் தகப்பனே. ராஜா, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்ததான இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறேன் அப்பா. விசேஷ விதமாக தகப்பனே, உண்மை தரிசிக்க, உண்மை துதிக்க நீர் ஏற்படுத்தி கொடுத்ததான இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனையை முழுவதுமாய் காத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தக்கதாய் தகப்பனே இந்த ஆராதனை நீர் வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. விசேஷித்த விதமாக தகப்பனே இந்த ஆராதனையிலே வசனத்தை கொண்டு வருகிற தாசனின் பாதத்திலே வைக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கு கூட ராஜா, இது இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவர் தகப்பனே இருதயத்திலும் நீர் பேசும்படி காய்ச்சி வைக்கிறேன் அப்பா. தகப்பனே, விசேஷித்த விதமாக தகப்பனே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே அவருடைய வாழ்க்கை கூட நீங்கள் அதிசயங்களை செய்யும்படி காய்ச்சி வைக்கிறேன் அப்பா. தகப்பனே, நம்முடைய நாமம் மகிழ்ப்படுத்தக்கதாய் தகப்பனே இந்த ஆராதனை கூடாய் தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படி காய்ச்சி வைக்கிறேன். இதோ தகப்பனே, வாஞ்சையாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இதோ நீங்க பேசும்படி காய்ச்சி வைக்கிறேன். மிகுதியான காலம் நேரம் ஒவ்வொன்றையும் பாதத்திலே வைத்து சுகம் கேட்கிறேன் நல்லதான நன்மையின் தகப்பனே. 10,000ங்களில் அழகானவர் சுந்தரரே மாவல்லவரே. 10,000ங்களில் அழகானவர் சுந்தரரே மாவல்லவரே. உன்னாமம் மிக இனிமை, உம் தியாகம் மகமேன்மை. உன்னாமம் மிக இனிமை, உம் தியாகம் மகமேன்மை. தந்தை தாய்க்கும் மேலானவர், உற்றார் நண்பர்க்கும் மேலானவர். தந்தை தாய்க்கும் மேலானவர், உற்றார் நண்பர்க்கும் மேலானவர். நேசித்தீர் எனக்காய் நின்றீர், நேசரே ஜீவநாதனே. நேசித்தீர் எனக்காய் நின்றீர், என் நேசரே
சித்தமுள்ள எங்கள் இயேசுவே, நீர் எங்களுக்காக மனுஷர் கோலமாய் மாறி எனக்காக ஜீவனை தந்து என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாயிருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். உம்மை ஆராதிக்காமல் யாரை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா? பதினாயிரங்களில் அழகானவர், சுந்தரரே, மாவல்லவரே. உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே, உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே, உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே என் வாழ்வின் ஆராதனை உம்மொருவருக்கே. முழங்காலில் என் தலை என்றும் தாழ்த்தி என் உயிருள்ள நாளெல்லாம் உயர்த்துவேன். முழங்காலில் என் தலை தாழ்த்துவேன் என் உயிருள்ள நாளெல்லாமே. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடக்கம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறீ உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே.
தெரிந்து கொண்டு உலவுகிறீர். உள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர். என் இதயத்திலே அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. உலக போக்கோடு உறவு எனக்கில்லை. சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. உலக போக்கோடு உறவு எனக்கில்லை. சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. தூய்மையாக்கினேன் ஆவி ஆத்மாவை. தெய்வ பயத்துடன் பூரணப்படுத்துவே. தூய்மையாக்கினேன் ஆவி ஆத்மாவை. தெய்வ பயத்துடன் பூரணப்படுத்துவே. விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டே.
விட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன். ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். உறைவிடமா தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன். ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன். ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். யோவான் 21 அதிகாரம் 1 வசனம் தொடக்கம் 14 வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விபரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானாவூரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவிற்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுக்குள்ளே வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்திருந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பி பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நாம் நற்செய்தி புத்தகத்தில் இருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகின்றோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை குறித்து இந்த பகுதியிலே 2 முக்கிய குறிப்புகளை நான் எடுத்துரைத்து அதற்கூடாக உங்களுக்கு பேச விரும்புகின்றேன். இப்போது இந்த பகுதியின் முடிவில் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு தம் சீஷர்களுக்கு தோன்றும் 3வது காட்சி இது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த பகுதியில் அவர் தம் சீஷர்களுக்கு தோன்றும் இடம் மிகவும் முக்கியமானது. மேலும் இயேசு தம் சீஷர்களுக்கு தோன்றும் இந்த குறிப்பிட்ட காட்சியில் அவர்களுடனான தொடர்பாடலின் போது எடுக்கும் நடவடிக்கைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக காணப்படுகின்றது. எனவே இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சீஷர்கள் இப்போது அறிந்திருக்கிறார்கள் என்பதாக இந்த கதை நமக்கு காண்பிக்கின்றது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தபோது அவர் ஏற்கனவே 2 முறை அவர்களுக்கு காட்சி அளித்தார். ஆனால் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் பேதுரு ஒரு காரியத்தை கூறுகின்றார்.
அது 3வது வசனத்திலே அங்கே காணப்படுகின்றது. நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று அவன் கூறும்போது நாம் முதலில் உணரக்கூடியதை விட இது ஏதோ ஒன்றை அடையாளப்படுத்துவதைப் போல இருக்கிறது. பேதுரு மீன்பிடிக்க சென்றது மட்டுமல்ல, அவர் தன் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்புவதை இது காண்பிக்கின்றது. இதற்கு முன்பு பேதுரு ஒரு மீனவனாக இருந்தான். அதுதான் அவனுடைய தொழில், அதுதான் அவனுடைய வாழ்க்கை முறை. எனவே அவன் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று கூறும்போது வெறுமனே ஒரு இரவுக்கு மாத்திரம் கலிலேயாவுக்கு கடலிலே போய் மீன் பிடிப்பதை அல்ல இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அவன் மீண்டும் தனது பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பி போவதையே இது குறிக்கின்றது. இப்போது பேதுரு ஏன் தனது பழைய வாழ்க்கை முறைக்கு அவன் அங்கே திரும்ப வேண்டும்? அதாவது நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என்று அவன் கூறும்போது மற்றவர்களும் நாங்களும் உம்முடன் வருகிறோம் என்றார்கள். எனவே அவர்களும் அவனது வழியை பின்பற்றி தங்கள் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்புவதை இது குறிப்பிடுகின்றது. இப்போது அவர்கள் ஏன் அப்படி செய்கின்றார்கள்? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலும் பேதுருவுக்கு மற்ற சீஷர்களுக்கும் அவருக்கு முகம் கொடுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அவர்களுக்குள் ஒரு விதமான சோகமும் வருத்தமும் ஒரு விதமான அவமானமும் வெட்க சுபாவமும் இருந்ததை பார்க்கின்றோம். பேதுரு இயேசுவை ஒரு குரு அல்லது போதகரை என்று அழைத்திருந்தாலும் அவரை ஒரு சந்தர்ப்பத்தில் மறுதலித்திருந்தான். மற்றவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தபோது அவரை தனியாக கைவிட்டு ஓடி போயிருந்தபடியினால் அவர்களுக்குள்ளும் ஒரு விதமான குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. அவரை பின்பற்றி அவருடைய சீஷர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு இப்போது முடிந்துவிட்டதாக அவர்கள் தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதை ஊதி பெரிதாக்கியிருந்தார்கள். தாங்கள் எல்லாவற்றையும் குழப்பிக்கொண்டதாக, அநேக தவறுகளை செய்துவிட்டதாக, அதிலிருந்து மீள எழும்பவும் முடியாது, எதிர்பார்ப்பும் கிடையாது என்று தங்களை குறித்து அவர்கள் தாழ்வாக நினைத்து கொண்டிருந்தார்கள். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்பப்பட்டதை அறிந்தபோது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது அவருடைய நன்மைக்காக நடந்தது என்றுதான் அவர்கள் நினைத்தார்களே ஒழிய அது அவர்களுக்கு எத்தகைய நன்மையை கொடுத்தது என்பதை இதுவரைக்கும் அறியாதவர்களாக அவர்கள் இருந்தது மிகவும் துக்ககரமான ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் உணராதிருந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் இன்று இவ்வாறு தான். அவருடைய உயிர்த்தெழுதலோடு நம்முடைய செயல்பாடுகள் எவ்விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பேசலாம். அது அவருடைய நன்மைக்கேதுவாய் நடந்தது என்று நாம் நினைக்கின்றோம். அவர் மரணத்தை வென்றார். ஆனால் அந்த வெற்றி நம்முடைய சொந்த வாழ்க்கையோடு எவ்வளவுக்கு அது செல்வாக்கு செலுத்துகிறது அல்லது எத்தகைய செல்வாக்கை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். வழக்கத்தைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது பழைய வாழ்க்கை முறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த நாங்கள் இடமளிக்காமல் இருந்திருக்கிறோம். பேதுரு மற்றும் இங்கே இருக்கிற மற்ற சீஷர்களைப் போல நம்மிலும் அநேகம் பேர் நம்முடைய பலவீனங்களை பெரிதாக நாங்கள் நினைத்து விடுகிறோம். சீஷர்கள் கூட தாங்கள் பல முறை தவறு செய்து விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து இனி இயேசுவை பின்பற்றவோ அல்லது தங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கும் அழைப்பை பின்பற்றவோ தகுதியற்றவர்கள் என்றுதான் அவர்கள் தங்களை குறித்து நினைத்தார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் குறிப்பாக போதகரை அல்லது ரபியை மறுதலித்திருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவது இல்லை. இன்று நாம் அறிந்திருக்கும் இந்த கிருபையை பற்றிய கருத்து, அதாவது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு காட்டப்போகும் இந்த கிருபை அந்த காலத்தில் இருக்கவில்லை. நீங்கள் உங்கள் போதகரை மறுதலித்து கைவிட்டு விட்டால் அவ்வளவுதான், அத்தோடு எல்லாமே முடிந்துவிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்படாது என்பது பழைய காலத்தில் இருந்த நியதியாக இருந்தது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எந்த ரபியை அவர்கள் மறுதலித்து கைவிட்டு விட்டார்களோ அவரே வந்து அவர்களுக்காக தன்னை காண்பிக்க காத்து கொண்டிருப்பதை நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் அந்த இரவு மீன் பிடிக்க போனார்கள். அது இரவு நேரமாக இருந்தது. முழு இரவும் அவர்கள் பிரயாசப்பட்டு அங்கே வெறுமையான ஒரு அலைச்சலாக அவர்கள் அதை கண்டார்கள். ஒன்றுமே அவர்களுக்கு அகப்படவில்லை. ஒரு மீன் கூட அவர்களுக்கு அகப்படவில்லை.
அதிகாலையிலே இயேசு வந்து கரையிலே நிற்கிறார். பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் மீன்கள் இருக்கிறதா என்று அவர்களிடத்திலே விளையாட்டுத்தனமாக கேட்பது போல கேட்டார். இயேசு அவர்களை மீண்டும் அழைத்ததாக நான் நம்புகிறேன். மீன் பிடிக்கிற தொழில் அவர்களின் முந்தைய தொழிலாக இருந்த போதிலும் அவர்கள் தாங்கள் முயற்சிகளில் தோல்வி அடைந்திருந்தார்கள். அத்தகைய ஒரு வேதனையான அனுபவத்துக்கூடாக போகின்ற ஒரு வேளையில்தான் இயேசு அவர்களை சந்திக்க கரையிலே காத்து கொண்டிருந்தார். அவர்கள் மீனவர்களாக திறமையுள்ளவர்களாக இருந்த போதிலும் இரவு முழுவதும் அவர்களுடைய முயற்சியில் அவர்கள் வெறுமையான பிரதிபலனோடு தான் திரும்பி வந்தார்கள். நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்புவீர்கள் ஆயின் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் வெறுமையாகவே திரும்பி வருவீர்கள். அவைகள் அனைத்தும் தோல்வியடைந்து நீங்கள் அதிருப்தியோடு தான் வெளியிலே வருவீர்கள். அவர்கள் வெளியே சென்று இந்த அனுபவத்தை பெற, குறிப்பாக வாழ்க்கையில் வெறுமையை அனுபவிக்க இயேசுவே இடமளித்ததாக நான் இங்கே காண்கின்றேன். பின்னர் கரையிலிருந்து இயேசு அவர்களை அழைக்கிறார். உங்களுக்கு எதுவும் அகப்படவில்லையா? பின்னர் இயேசு பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை ஊழியத்துக்கு அழைத்த போது எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர் அவர்களுக்கு காண்பித்தாரோ அதே போன்ற அல்லது அதற்கு ஒத்த ஒரு காரியத்தை இங்கே இயேசு செய்யும்படி அவர்களிடத்திலே கூறுகிறார். அவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் வலையை வலது பக்கத்திலே போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மீன்கள் அகப்படும் என்றார். அவர்கள் அவ்வாறு செய்தபோது அநேக மீன்கள் பிடிப்பட்டது. அவர்களால் அனைத்து இழுக்கக்கூட முடியாமல் போனது. அப்போதுதான் அவர் இயேசு என்பதை பேதுரு அறிந்து கொண்டான். ஏனென்றால் இயேசு கிரியை செய்த விதத்தை பேதுரு உடனே உணர்ந்து கொண்டான். காரணம், இயேசு ஏற்கனவே கிரியை செய்த விதத்தோடு பார்க்கும்போது இங்கே ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. கரையிலே நின்று சாப்பிட ஒன்றும் இல்லையா என்று கேட்டவர் தங்களை கேலி செய்யும் நோக்கோடு பேசிய ஒரு அந்நிய மனுஷன் கிடையாது. அவர்தான் அவர்கள் மறுதலித்த இயேசு கிறிஸ்து என்று பேதுரு அப்போது அறிந்து கொண்டான். அதனால் அவன் படகிலிருந்து குதித்தான். இது மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக காணப்படுகிறது. பேதுரு மிகவும் பரபரப்போடு படகை மீண்டு வெளியிலே கொண்டு வரும் வரைக்கும் பொறுமை இல்லாதவனாய் தனது மேல் அங்கியை கலட்டிவிட்டு தண்ணீரில் குதித்தான். படகு மற்ற சீஷர்களுடன் கரைக்கு வருவதற்கு முன்பாக அவன் கரைக்கு நீந்தி வந்து விட்டான். ஆனால் அவர்கள் அங்கு சென்றபோது 9வது வசனம் நமக்கு சொல்கிறது, அவர்கள் அங்கே கரி நெருப்பு போடப்பட்டிருப்பதை கண்டார்கள். அதிலே மீன்களும் அப்பங்களும் வைக்கப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். இயேசு அவர்களிடம் தாங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். பின்னர் இயேசு அவர்களுக்கு காலை உணவை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவர்கள் சாப்பிடும்படியாக அவர்களுக்கு உணவை கொடுத்தார். அவர் அவர்களுடன் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார். உண்மையிலே அவர் அவர்களை மீள கட்டி எழுப்பும் வேலையை அங்கே தொடங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். தம்மை பின்பற்றும்படியாக தம்முடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்கும் அவர்களின் அவமானத்தை நீக்கி அவர்களுக்கு கிருபையை கொடுப்பதற்கும் இயேசு விரும்பினார். தம்முடைய வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் அவர் இன்னும் தம்முடைய வேலை முடியவில்லை, இதுதான் ஆரம்பம் என்று அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தியிருந்தார். அவர்கள் தங்களை தாங்களே கைவிட்டிருந்தாலும் இயேசு அவர்களை கைவிடவில்லை. இன்றைய நாளிலே நம்மை தைரியப்படுத்துகின்ற வார்த்தை இதுதான். இயேசு நம்முடைய அவமானத்தை நீக்க விரும்புகிறார். நாம் மிகவும் தகுதியற்றவர்கள் என்று நம்மை குறித்து நாம் உணர்ந்தாலும் அவர் நம்முடனாக இருக்கின்ற அந்த உறவை மீண்டும் சரிப்படுத்த விரும்புகின்ற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கின்றார். நாம் தகுதியற்றவர்கள் என்று உணரும் போது, நமக்கு நம்பிக்கை எதிர்பார்ப்பு இல்லை என்று உணரும் போது இயேசு கரையிலே நின்று நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை தொட்டதா? நீங்கள் வெறுமையை உணர்கின்றீர்களா? நீங்கள் வந்து திருப்தி அடைய விரும்புகின்றீர்களா? உங்கள் வாழ்க்கை அவருடைய பரிபூரணத்துக்கு நீங்கள் விட்டு கொடுங்கள். அந்த பரிபூர்ணத்துக்கு நேராக நீங்கள் கட்டப்படுவதை அவர் காண விரும்புகின்ற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று இயேசு சொன்னார். ஆனால் நானோ ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவுமே வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இயேசு பேதுருவிடம் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, நான் உம்மை ஒருபோது மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லும் போது இயேசு அவனை எச்சரித்தார். சாத்தான் உன்னை கோதுமை புடைப்பது போல புடைப்பதற்கு என்னிடத்திலே அனுமதி கேட்டார். ஆனாலும் இயேசு பேதுருவின் உள்ளத்தில் விசுவாசத்தின் விதையை விதைத்தார். சாத்தான் உன்னை கோதுமை புடைப்பது போல புடைக்க அனுமதி கேட்டான். நீ என்னை மறுதலிப்பாய் என்பதை
நான் அறிந்திருக்கிறேன் என்று இயேசு உறுதியாக அங்கே அவனுக்கு சொல்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் அவர் அவனிடம், நீ குணப்பட்ட பின்பு நீ போய் உன் சகோதரர்களை பலப்படுத்து என்றார். இயேசு அவனை பார்த்து, நீ விழுந்து போகாத படிக்கும், உன் விசுவாசம் அழிந்து போகாத படிக்கும் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார். பாருங்கள், இது எத்தனை முக்கியமான ஒரு கருத்தாக காணப்படுகிறது. நாம் எல்லாரும் விழுந்து போனவர்கள். நாம் எல்லோரும் தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்கிறோம். நாம் நமது மனித பலவீனத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றோம். நாம் தோல்வியடைந்து தவறுகிறோம். ஆனால் இயேசு ஜெபிப்பது நாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து மட்டுமல்ல, அல்லது நாம் தோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக அவர் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் நமக்காக ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார். நாம் நம்மீதுள்ள அனைத்து நம்பிக்கை இழந்தாலும் அவர் மீதான நமது நம்பிக்கை ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் எப்போது நமக்காக ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார். நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். இயேசு கடற்கரையிலிருந்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். குறிப்பாக நாம் அதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவருடன் ஐக்கியம் கொள்ளவும், அவர் நம் வாழ்வில் தமது கிருபையை வெளிப்படுத்தவும், அதை நிரூபிக்கவும் விரும்புகிறார். ஒருபோதும் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்ப வேண்டாம். இயேசுவை மாத்திரம் பின்பற்றி செல்லுங்கள். அவரை மாத்திரமே பின்பற்றி செல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர்
மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற தகப்பனே, நீர் இந்த கொடுத்த நேரத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களோடும் கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவர். விசேஷமாய் வார்த்தையை உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி செல்ல நீர் கிருபை பாராட்ட வேணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் மறுபடியும் வந்து அமரும் வரை உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆண்டவரே கிருபை எங்களை தாங்க வேணும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.